நாமக்கல் சிவகங்கையில் தொழிற்பேட்டைகள் நிறுவப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். சட்டசபையில் செவ்வாயன்று முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிக்கை வாசித்தார். அப்பொழுது சென்னை ஆவடியில் உள்ள பருத்திப்பட்டு ஏரியில் 28 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் பறவைகள் வந்து செல்வதற்கு ஏற்ற இயற்கை சூழலுடன் கூடிய தீவுகள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். கொருக்குப்பேட்டையில் 2 கோடி ரூபாய் செலவில் அம்மா சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என்றார். சென்னைக்கு அருகில் திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் 50 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி தொழில் வளாகம் அமைக்கப்படும் என்றும் இந்த ஆண்டு நாமக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 186 ஏக்கர் நிலப்பரப்பில் 36 கோடி ரூபாய் செலவில் புதிய தொழிற்பேட்டைகள் நிறுவப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். சென்னை பெருநகரம் ஆவடி நகராட்சியின் எல்லையில் 87.06 ஏக்கர் பரப்பளவில் பருத்திப்பட்டு ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி இது மேம்படுத்தப்படும். இந்த ஏரியில் தூர்வாறுதல், நீர்வரத்து வாய்க்காலை மேம்படுத்துதல், நீரியல் தரத்தை சீராக்குதல் போன்ற பணிகள் 28 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். தண்டையார்பேட்டையில் கோக்ரேன் பேசின் ரோடு, கொருக்குப்பேட்டையில் 50,110 சதுர அடி அளவுள்ள நிலத்தினை மேம்படுத்தி புல்வெளி, நடைபாதை, சிறுவர் பூங்கா, விளையாட்டு திடல் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பதாகைகள் போன்ற வசதிகள் உள்ளடக்கிய அம்மா சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 12.94 லட்சமாகும். இதில் 5.44 லட்சம் குறு நிறுவனங்கள் ஆகும். பெரும்பாலான குறு உற்பத்தி நிறுவனங்கள் வாடகை கட்டடங்களில் இயங்கி வருவதால் வங்கிகள் இவ்வகை நிறுவனங்களுக்கு கடன் வழங்க முன் வருவதில்லை. மேலும் பெருநகரங்களில் வாடகை அதிகரித்து வருவதால் குறு நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே குறு உற்பத்தி நிறுவனங்களின் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சிட்கோ நிறுவனத்தின் மூலம் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கென அடுக்குமாடி தொழில் வளாகம் 50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும்.